இன்றைக்கு மீண்டும் இந்தி திணிப்பு முயற்சிகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இந்தியாவில் வட இந்தியாவில் ஒரு மொழிதான் படிக்கின்றார்கள், ஆங்கிலம் படிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆங்கிலம் படிக்காதனால் நீ இந்தி படி என்று நம்மிடம் சொல்லுகின்றார்கள். இங்கே உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் படிக்கக்கூடாது, ஆனால் அரசு பள்ளிகளில் இந்தி படிக்க வேண்டும். நேரு காலத்தில் அவர் காலத்திலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. ஆனால் நேருடைய தொலைநோக்கு பார்வை இந்தியா முழுசும் ஐஐடிகளை தொடங்கினார். தம்பி இசக்கி இடைகால் சாம்பியன் செஸ் அகாடமி பயிற்சியாளர் அவருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு தகவல் சொன்னார். அதாவது நேரு காலத்திலேயே ஒரு இந்தியாவில் பல மொழிகளை படிப்பதற்கான ஒரு இன்ஸ்டியூட்டை அவர் தொடங்கியிருக்கிறார். அதை பற்றி அவர் சொல்லுவார், கேளுங்கள். அது என்ன இன்ஸ்டியூட் தம்பி? வணக்கம். சத்தமா பேசுங்க. வணக்கம். இந்தியாவின் முன்னாள் பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் 1958ஆம் ஆண்டு தற்போதுள்ள ஹைதராபாத்தில் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி என்ற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை தொடங்கினார்கள். 1958லேயே தொடங்கினார்கள். திரும்ப சொல்லக்கூடாது. அப்புறம் அதோடைய கிளைகள் மேகாலயாவா, ஷில்லாங் அண்ட் லக்னோ, இந்த 3 இடங்களில் மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி உள்ளது. இதோட நோக்கம் என்னவென்றால் இந்திய மாணவர்கள் அனைவரும் அயல்நாட்டு மொழிகளை நன்கு கற்று அயல்நாடுகளில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டது. தற்போது இது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இங்க படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஆசிரியர்கள் சிறப்பான பல நாட்டு மொழிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆமா, பல நாட்டு மொழி. என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஆங்கிலம், சைனீஸ், சீனம், அரபி மொழி, பெர்ஷியன், ரஷ்யன், ஜப்பானீஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி மொழிகள் அங்கு மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் எந்தெந்த கம்பெனி எங்கள் காலேஜுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்க வருகிறார்கள், எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்கள், அந்த கம்பெனியோட லிஸ்ட்டை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உதாரணமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய யூனிவர்சிட்டி தமாம் யூனிவர்சிட்டியிலிருந்து அங்கே அரபிக் படித்த மாணவர்களை வேலைக்கு எடுக்க வருகிறார்கள். லட்சக்கணக்கில் சம்பளமும் கிடைக்குது. சம்பளம் குறைந்தபட்ச ஊதியமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் தருகிறார்கள். இப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டுகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி மொழிகளை, அயல்நாட்டு மொழிகளை படிக்க வேண்டும். அதாவது படிப்பது அது உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நிச்சயமாக, உறுதியாக உலகளவிலான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. உதாரணத்துக்காக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ் போன்ற 2 பெரு நிறுவனங்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கிறது. இது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இது ரெண்டுமே மிக மிக லக்ஸரி ஏர்லைன்ஸ் என சொல்லுவார்கள். டபுள் டெக்கர் ஃபிளைட் இருக்கிறது. அதனால எனவே இப்போ இந்தி தமிழ்நாட்டில் படிக்கணுங்கிறது தடை எதுவும் கிடையாது. இந்தி பிரச்சார சபா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதை பரீட்சை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. வட இந்தியாவில் அவங்க ஒரு மொழி தான் படிப்பாங்க, நம்ம 3 மொழி படிக்கணுங்கிறத இப்போ பிரச்சனையே. அதுக்கான ஜப்பானிய மொழி படித்து இப்போ ஜப்பானில் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெர்மனி மொழி படிக்கலாம், பல மொழிகளை படிக்கலாம். மாணவர்கள் தங்கள் விருப்பம் போல உலகத்தை சுற்றி வர வேண்டும். நன்றி.